ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? அவர்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஹல்லேலூயா. எங்கிட்டையும் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஹல்லேலூயா. உங்கள் தொழிலை வச்சு, உங்கள் பிஸ்னஸை வச்சு, உங்கள் வியாபாரத்தை வச்சு, நீங்கள் செய்கிற சொந்த தொழிலை வச்சு, ஹல்லேலூயா, அந்த அம்மாட்ட ஒரே ஒரு குடை எண்ணெய் தான் எல்லா பாத்திரம் நிரம்பும்படி கட்ட செஞ்சு கடனை அடைச்சி ஜீவனோடு வாழ கட்ட செஞ்சார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், பொருளாதாரத்தை குறித்து பயப்படாத. இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில், உன் தொழிலில், உன் பிஸ்னஸில் ஒரு பொருளாதாரத்தை, ஒரு நிறைவை கொடுத்து என்னென்ன தேவையோ கர்த்தர் எல்லாம் தேவையில சந்திச்சு உன் வண்டி எங்கேயுமே வழியில் நிற்காது, உன் வண்டி ரன்னிங்கில் தான் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவருங்க, நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்குறோம். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தான்னு பார்க்குறோம். இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து கொட்டிச்சா? அப்படின்னா இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களை பார்த்து சொல்ல, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டார். நான் பொருளாதாரத்துக்கு பயப்பட மாட்டேன். பச்சித்த வருஷங்கள் பலனை திரும்ப எனக்கு அளிப்பா. நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு தருவா. நான் இழந்ததை மீண்டும் எனக்கு தந்தனை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ எனக்கு கர்த்தர் செய்வா. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? தைரியமா இருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, பொருளாதாரத்துக்கு பயப்படாத. நான் ஏன் அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா லோன் போட்டு பொருள் எடுத்துடுவாங்க. அப்போ அப்படியே பரவசம், அப்படியே சந்தோஷம், 100%, 101% கூட இருக்கும் சந்தோஷம். பொருள் எடுத்துகிட்டு ஒரு மாதம் போன உடனே பயம் வந்துடும் பாருங்க. எப்படி கட்ட போகிறோம்? எப்படி? தெரியாத எடுத்துட்டுமா பிரதர், தெரியாத எடுத்துட்ட சிஸ்டர். உங்களுக்கு தெரியாத, எனக்கு தெரியாத நீங்கள் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாத எப்படி எடுப்பீங்க? ஹல்லேலூயா. பயப்படாத. ஆண்டவருடைய சித்தம் இல்லாத ஒரு பொருள் கூட உங்கள் வீட்டுக்கு வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு லோன் போட்டு ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருக்க அப்படின்னா கர்த்தர் அனுமதிச்சுக்கிறாரு, அதை கட்ட உதவி செய்வார். கவலைப்படாது. விசுவாசினா நல்லா கரங்களை தட்டி, கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். பொருளாதாரத்தில் உனக்கு செழிப்பையும் சேமத்தையும் கொடுத்து இந்த மாதம் உன்னை நடத்துவார். கவலைப்படாத. ஹல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதம் வரும். என்னென்ன அடைக்கணுமோ எல்லாத்தையும் அடைக்கப்பா. ஆமென். ஏன்னு சொன்னால் நீதிமொழி சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். கவலைப்படாதீங்க. அவருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக ஒரே பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே பெலிஸ்தியன் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கோஷமிடுகிறான். யாராவது ஒருத்தர் வாங்கடா பார்க்கலாம், நீங்களா நானா, ஒத்தைக்கு ஒத்த அப்படின்னு